Dear students, welcome to Sree Sai Academy. இன்னைக்கு நம்ம வந்து Geography 10th standard Unit 3ல India Agriculture பார்க்க போறோம். சரிங்களா? Agricultureனா என்னமா? விவசாயம், வேளாண்மை எல்லாம் ஒண்ணுதான். Introduction. Soil is one of the most important natural resources. Soil is important. என்னவா? One of the most important natural resources. இயற்கை வளங்கள்லயே மண் வந்து ரொம்ப முக்கியமானது. India's varied natural environments resulted in a great variety of soils compared to any other country of similar size in the world. அதாவது இந்தியா வந்து என்ன சொல்றது, உலக அளவில் பார்க்கும்போது இங்கே வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் இருக்காம் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்து, the rich, deep and fertile soil support high density of population through agricultural prosperity. Rich, deep and fertile. ஓகேங்களா? ஃபர்டைல்னா என்னது, ரொம்ப வளமிக்கதாக இருக்கும். அந்த மாதிரி சாயில்ஸ் எல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், பாப்புலேஷனோட அடர்த்தியை ஜாஸ்தி பண்ணுது. எது வழியா? த்ரூ அக்ரிகல்ச்சரல் ப்ராஸ்பெரிட்டி. ஓகேங்களா? அடுத்து, சாயில்ஸ். சாயில் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி லேண்ட் சர்ஃபேஸ், யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர், லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? சாயில்ன்றது என்னது? அப்பர் மோஸ்ட் லேயர். இது ஒரு ஒன் வேர்டாக கேட்பாங்க. அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி லேண்ட்னு சொல்லிட்டாங்க. என்னென்னலாம் இருக்கு? கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? அடுத்து, கிரைன்ஸ் இன் த சாயில் ஆர் ஆஃப் 3 கேட்டகரிஸ், நேம்லி கிளே, சில்ட் அண்ட் சாண்ட். மூணா பிரிக்கிறாங்க. என்னது? கிளே, சில்ட் அண்ட் சாண்ட். சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை தி வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை தி வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். எதால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா மலைகளால் தான். என்னது? டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்னால அது மலைகள்லேருந்து வந்தது தான் இந்த சாயில். மணல்ன்றது மலைகள்லேருந்து வந்தது. புரியுதுங்களா? அடுத்து, சம் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை தி டீப் டெப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெனியூடேஷன். அப்படின்னா படிய வைக்கிறது. காத்தால, மழையால, இந்த மாதிரி அரிப்புகளால் வந்து படிய வைக்கிறதுனாலையும் சில சாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில்ஸ் கேன் வேரி greatly from one region to the other. ஒரு ரீஜியனுக்கும், அதாவது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எப்படி தான் இருக்கு, மாறுபட்டு தான் இருக்கும். இங்கே இருக்கிற மண்ணே இன்னொரு இடத்துலையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் சாயில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்ப்போம். இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐசிஏஆர், செட்டப் இன் எப்போ 1953ல் அவங்க தான் டிவைட் பண்ணியிருக்காங்க சாயிலை. ஃபாலோயிங் 8 மேஜர் கேட்டகரிஸ். என்னென்ன? alluvial, black soil, red soil, laterite, forest and mountain, arid and desert soil, saline and alkaline, petty and marshy soils. புரியுதுங்களா? இந்த மாதிரி 8ஆ பிரிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த 8 எந்தெந்த பர்சன்டேஜில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பர்சன்டேஜில் என்னென்ன சாயில் இருக்குன்னு பாருங்கள். அதிகமாக எந்த பர்சன்டேஜ் எது இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில் இருக்குது 28, பிளாக் சாயில் 29 பாயிண்ட் சம்திங் இருக்குது. கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த சலைன் அண்ட் ஆல்கலைன், உப்பு கலந்தது. இந்த மார்ஷின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன சொல்கிறது, ஈரப்பதம் கலந்த அந்த சதுப்பு நிலம் அந்த மாதிரி சொல்கிறது. லேட்ரைட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா பிளாக் சாயில், கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சலைன் அண்ட் ஆல்கலைன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ வந்து இதில் இந்த டேப்லெட் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாயிலோட டைப்பு, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸு, டிஸ்ட்ரிபியூஷனு, கிராப்ஸ் க்ரோயிங், அங்கே என்ன விளையும், எந்தெந்த இடத்துலலாம் இது பரவி இருக்குது இந்த மண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலுவியல் சாயில். இந்த ஆலுவியல் சாயில் அப்படின்றது என்னன்னா, கதாரா, லைட் கலர்ட், மோர் ஸ்லைசியஸ். பாங்கர், த ஓல்டர் அலுவியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் nodules and has clayey composition, it is dark in color. காதர் அண்ட் பாங்கர்னு சொல்லுவோம். அந்த வந்து படிய வைக்கிறது வண்டல் மண்ணிலே வந்து இது வந்து வரது. இதை பாங்கர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? ஓல்டர், பழசு. புதுசாக வர்றது வந்து காதர் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபார்மேஷன், செடிமெண்ட்ஸ் deposited by streams and rivers when they slowly lose. ஸ்ட்ரீம்ஸால் தான் இது ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ரீம்ஸ்னால் இந்த நீரோடைகள், ஓடைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறது ஆலுவியல். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, ரிச் இன் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ், பட் புவர் இன் நைட்ரஜன். நைட்ரஜன் கம்மியாக இருக்கும், பொட்டாஷ் தான் அதிகமாக இருக்குது மெயினாக பார்க்கும்போது.
அப்புறம் பாஸ்பாரிக், லைமு, கார்பன் இதெல்லாம் அதோட இருக்குன்னு சொல்கிறாங்க. நேச்சர் பார்த்தீங்கன்னா சாண்டி, லோம், சில்ட், கிளே. லோம்னா என்ன பார்த்தோம் அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, களிமண். ஓகேங்களா. ஸோ அதனோட நேச்சர் பார்த்தோன்னா நல்லா மணலாக இருக்கும். சில்ட்டுனா என்னது, நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் அது எப்படி இருக்கும், களிமண்ணாக இருக்கும். ஓகேங்களா. கிளேன்னு அவனே கொடுத்துட்டான். ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க் டிஃப்ரென்ஷியேஷன். கிளே ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதனோட நேச்சர் பார்த்தா நமக்கு இதுக்கு தெரிஞ்சால் போதும், சாண்டி, லோம், சில்ட் அண்ட் கிளே. ஓகேங்களா. இது எங்கெல்லாம் இது பரவி இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் அண்ட் ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேங்களா. ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட்னா கிழக்கு சைடு இருக்கிற கடற்கரை பகுதியில எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இந்தந்த இடங்கள்ல இந்த ஆலிவியல் சாயில் நிறைய இருக்கு. ஸோ இதில் என்ன கிராப்ஸ் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஓகேங்களா. மெயினாக என்னென்ன கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க, ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது, ஆலிவியல் சாயிலில் வளரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளாக் சாயில்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபார்மேஷன் வந்து derived from basalts of Deccan trap. ஸோ இது எங்கேருந்து வருது, பசால்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப்லேருந்து கிடைக்குது. கலர் வந்து அதிலே பேர்ல இருக்கு பிளாக்னு சொல்லிட்டாங்க. டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன். ஏன் இது வந்து கருப்பாக இருக்குதுன்னா அதில் இருக்கிற டைட்டானியம் அண்ட் அயன்னால தான் இது வந்து என்னவா இருக்கு, பிளாக்காக இருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட்ஸ், ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன். அயன் இருக்கிறதுனால தான் அது கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கே ஹை குவான்டிட்டியாக என்ன இருக்கும், அயன் கண்டிப்பாக இருக்கும். அலுமினியம், லைம் அண்ட் மெக்னீஷியா. அடுத்து ரிச் இன் பொட்டாஷ், பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். புவர் இன் நைட்ரஜன், பாஸ்பரிக் ஆசிட். புரியுதுங்களா. அண்ட் ஹியூமஸ். நேச்சர் ஸ்டிக்கி வென் வெட். ஈரமாக இருக்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கிறது தான். ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரிட்டென்டிவிட்டி அப்படின்னா என்ன, ஈரப்பதமாக இருக்கும்போது அது இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஈரப்பதமாக இருக்குன்றது அர்த்தம். இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் மால்வா பிளாட்யூஸ், கத்தியவார் பெனின்சுலா அண்ட் தெலங்கானா அண்ட் என்னது ராயல்சீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிராப்ஸ் என்னென்ன இதில் இருக்குன்னா, பிளாக் சாயில்னா நமக்கு தெரியும் காட்டன், மில்லட்ஸு, டொபாக்கோ அண்ட் சுகர் கேன். புரியுதுங்களா. இதெல்லாம் இந்த மண்ணில் விளையக்கூடியது. ரெட் சாயில்ஸ் இது என்னன்னா டீகம்போசிஷன் ஆஃப் மகாலட்சுமி அடிக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து 10th சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபியில் 3rd லெசன் இந்தியா அக்ரிகல்ச்சர், அதில் வந்துட்டு ஏற்கனவே பாதி பார்த்தாச்சு, மீதி சாயில் டீக்ரேடேஷன். ஓகேங்களா. சாயில் டீக்ரேடேஷன் இஸ் அன் அக்யூட் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஓகேங்களா. அக்யூட், க்ரானிக் அப்படின்னு 2 ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அக்யூட்னா என்ன, தற்காலிகமாக நடக்கிறது. க்ரானிக்னா வந்து என்ன அர்த்தம்னா நிரந்தரமாக இருக்கும், அதை தான் க்ரானிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாயில் டீக்ரேடேஷன் அப்படின்றத க்ரானிக் கிடையாது, அக்யூட்டுன்ட்டாங்க. அக்கார்டிங் டு a 2015 report of the Indian Institute of Remote Sensing, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இந்த இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, they estimated the amount of soil erosion that occurred in India was 147 million hectares. ஸோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க எவ்வளோ சாயில் எரோஷன் இருக்குன்னு. சாயில் எரோஷன்னா என்ன, மண் அரிப்பு எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 மில்லியன் ஹெக்டேர்ஸ். ஓகேங்களா. இந்த அளவில் இருக்கான். த மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி இந்தியன் சாயில்ஸ் ஆர், என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மளோட இந்தியன் சாயிலுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில் எரோஷன். ஓகேங்களா. அதுலேயே என்ன சொல்கிறாங்க, ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன், ராவைன் அண்ட் பேட்லேண்ட். இதெல்லாம் வந்து அதனோட டைப்ஸு. அடுத்து டீக்ரடேஷன் ஆஃப் சாயில், வாட்டர் லாகிங், சலைன் அண்ட் alkaline and salt flats. Types of soils are different erosions. இதெல்லாம் மெயின் ப்ராப்ளம்ன்றாங்க. சரிங்களா. இந்த ஷீட் எரோஷன் இதெல்லாம் வந்து இந்த மேலோட்டமாக எடுக்கிறது, ரில் எரோஷன் இதெல்லாம் ஒரு டைப்ஸ். இப்படி மண் அரிப்பு நடக்குதுன்றாங்க. இதில் வாட்டர் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மண் ட்ரை ஆகி அது எரோஷன் ஆகுறது. அப்புறம் சலைன் அண்ட் அல்கலைன் நிறையா இருக்குது, உப்பு அல்கலைன்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் அதுலேயுமே சால்ட் ஃப்ளாட்னா அந்த சால்ட் மண் படுகைகள்னு சொல்லுவோம், உப்பு படுகைகள், அதெல்லாம் இருக்கிறது. இதனாலலாம் ரீசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளோட சாயிலுக்கு முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில்.
என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அதை வந்து பாதுகாக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னது, காடுகளை அழிக்காமல் இருக்கணும். அடுத்து கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ் அண்ட் பரேஜஸ் அப்படின்னா என்னது, டேம்ஸு தடுப்பணைகள் இதெல்லாம் கட்டணும்னு சொல்கிறாங்க, தடுப்புகள்லாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிராசிங்னா என்னது, ஓவராக புல் மேய்றது, அதெல்லாம் நம்ம தடுக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஸோ விவசாயத்துக்கு சில ப்ராக்டிசஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான புதிய முறைகளை பார்க்கணுன்றாங்க. அடுத்து கான்டூர் மெத்தட், ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், கான்டூர் பண்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ், அடாப்டிங் தி டெக்னிக்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் agriculture or different conservation methods for better soil management. ஸோ இதெல்லாம் சம் மெத்தட்ஸ். கான்டூர் மெத்தடு, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், ஒரே கிராப்ஸை போடாமல் ரொட்டேட் பண்ணணும், இடையில நிறைய கிராப்ஸை மாற்றி போடணும். அப்புறம் பண்டிங்கிறாங்க, ஸ்ட்ரிப் கிராப்பிங்கிறாங்க, பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ், அதாவது இது என்ன சொல்கிறது, ஷெல்டர் பெல்ட்ஸ்னா அந்த படுகைகளுக்கு மேலே ஒரு விரிப்பு மாதிரி போட்டு பண்ணுவாங்க, நிறைய இருக்குது கிராப் சைடில், வெயில் படாமல், அந்த நீரோட்டத்தினால மண் அரிக்காமல், இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீ அடாப்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் இரிகேஷன் அப்படின்னா என்னன்னா, வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் பிளான்ட்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். வாட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் பிளான்ட்ஸ் த்ரூ ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ், செயற்கையாக நம்ம தண்ணி பாய்ச்சிருது, அதை தான் இரிகேஷன் சொல்லுவாங்க. என்னது, பீயிங் எ ஹாட் கண்ட்ரி வித் சீசனல் அண்ட் இர்ரெகுலர் ரெயின்ஃபால். ஒரு நாடு வந்து ஹாட் கண்ட்ரியாக இருக்குது, வெப்பம் நிறைந்ததாக இருக்குது, சீசனல்னாலையும் அங்கே ரெயின்ஃபால் வந்து இர்ரெகுலராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம செயற்கையாக அந்த தண்ணி வந்து ஏற்பாடு பண்ணணும் இல்லைங்களா. இட் ஆல்வேஸ் நீட்ஸ் இரிகேஷன் டு கேரி அவுட் அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் ட்ரை பீரியட். ஸோ மழை இல்லாத டயத்தில் நம்ம என்ன பண்ணணும், இரிகேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய இதிலே டைப்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். என்ன சோர்ஸ், என்ன ஆதாரம் இருக்குது. இன் இந்தியா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் யூஸ்ட் டிபெண்டிங் அப்பான் தி டோப்போகிராஃபி, சாயில்ஸ், ரெயின்ஃபால், அவைலபிலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ எதை பொறுத்து இந்த இரிகேஷன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சோர்சஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்போகிராஃபினா என்னது, அந்த நிலத்தோட தன்மை. ஓகேங்களா, சாயில், மண் வளம் எப்படி இருக்குது, ரெயின்ஃபால் அந்த இடத்துல எப்படி இருக்குது, அவைலபிலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணுன்றாங்க. வெதர் பெரினியல் ஆர் நான் பெரினியல், நேச்சர் ஆஃப் ரிவர், அடுத்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் கிராப்ஸ், எந்த மாதிரி பயிருக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அதெல்லாம் இருக்குது. The main sources of irrigation used in different parts of the country are canal irrigation, குழாய் வழியா போடுறது, வெல் இரிகேஷன், கிணறு வழியா, அடுத்து டேங்க், தொட்டி மூலமா இரிகேட் பண்றது. ஸோ இதெல்லாம் சம் மெத்தட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுலேயும் பாருங்க, இந்த கேனல் பார்த்தீங்கன்னா 24% இருக்கான், டியூப் வெல்ஸ் வந்து 46%, அதர் வெல்ஸ் வந்து 16%. எது டேங்க்கு, டேங்க் வந்து 3%ன்றாங்க. ஓகேங்களா, அதர் சோர்சஸ் 11. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கூட நம்ம கேட்க சான்ஸ் இருக்குது. கேனல் இரிகேஷன், இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த கேனல் இரிகேஷன் அப்படின்றது என்னவா, செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸா நம்ம ஊரில், சரிங்களா. Canals are the effective source of irrigation in areas of low level relief, deep fertile soil, perennial source of water and extensive command area. The canals are of two types. So the canal அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, ஏரியாலாம் வந்து ரொம்ப டீப்பாக இல்லாமல், அங்கே ஃபர்டைல் கிடையாது, அதாவது வளமிக்கதாக இல்லாமல், சும்மா சாதாரண ஒரு மண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கேனலை யூஸ் பண்ணோன்னா அங்கே நல்லா வந்து என்ன பண்ணலாம், பயிரை விளைவிக்கலாம். ஸோ அதில் 2 டைப் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து இனண்டேஷன் கேனல்ஸ், இன்னும் வந்து பெரினியல் கேனல்ஸ். இன் திஸ் வாட்டர், இந்த இனண்டேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டர் இஸ் டேக்கன் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரிவர்ஸ் வித்தவுட் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பேரேஜ் ஆர் டேம். அதாவது ரிவர்லேருந்து டைரெக்டாக தண்ணி எடுக்கிறாங்களாம், அணைகள்லேருந்தெல்லாம் எடுக்கலையாம், தடுப்பணை, அணை அந்த மாதிரிலாம் எடுக்கலை. சச் கேனல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் தி டைவர்ஷன் ஆஃப் ஃப்ளட் வாட்டர் ஃப்ரம் த ரிவர்ஸ் அண்ட் ரிமைன் ஆப்ரேஷனல் டியூரிங் ரெய்னிங் சீசன். இந்த வாட்டர் மெயினாக எப்படி கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளட் வாட்டரை டைவர்ட் பண்ணி விடுறது, சரிங்களா. அப்புறம் வந்து
ரிவர்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளட் வாட்டர் டைவர்ட் பண்ணி விடுறது, அப்புறம் ரெய்னி சீசன் அப்போ நிறையா மழை வந்துச்சுன்னா அதை டைவர்ட் பண்ணி விடுறது அந்த மாதிரி. பெரினியல் கேனல்ஸ் அப்படின்னா என்னன்னா, தீஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பெரினியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இது வந்து அணை வராது, இது வந்து அணைகளால் எடுக்கப்படுற வாட்டர். About 60% of the canal irrigated area falls in the northern plains of India. So 60% வந்து இந்த மாதிரி கேனல் இரிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் நடக்குது, வடக்கு சைடு. புரியுதுங்களா? அடுத்து வெல் இரிகேஷன்னா கிணற்று பாசனம். ஸோ கிணற்று பாசனம் அப்படின்னா என்னன்னா, வெல் இஸ் அ ஹோல் ஆர் ட்ரஃப் யூஸ்வலி vertical excavated in the earth for bringing groundwater to the surface. என்ன சொல்கிறோம், வெள்ளுனா என்ன, ஒரு கிணறுனா என்ன, ஒரு துளை போட்டு அது வழியாக எடுக்கிறது தண்ணியை, எங்கே நிலத்தடி நீரை வந்து நிலத்தடி நீரை எடுக்கிறது. ஸோ எக்ஸ்கவேட்டட்னா தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம், பூமி வழியாக அப்படி எடுக்கிறது தான் வெள்ளு. இந்த வெல் இரிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ வெல் இரிகேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சீப், ரொம்ப விலை மதிப்பு குறைவு, அடுத்து என்னது, டிபெண்டபிள் அண்ட் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் த கண்ட்ரி. இதுதான் மெயின்னு சொல்லிட்டு, அப்போ இதுதான் பாப்புலராக இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து எல்லாரும் டிபெண்ட் பண்ணியும் இருக்காங்கன்றாங்க, ரொம்ப அவைலபிளாகவும் இருக்குது. வெல் இரிகேஷன் இஸ் அன்அவாய்டபிள் இன் தி ரீஜன் ஆஃப் லோ ரெயின்ஃபால் அண்ட் பிகம்ஸ் an essential one where the canals and tank irrigation are not available. அதாவது இது எங்கே வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்றா அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ ரெயின்ஃபால் ஏரியாலையும், அப்புறம் வந்து எங்கே இருக்குது, எசென்ஷியலாக ரொம்ப முக்கியமானதாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே வந்து நம்ம வந்து டேங்க் இரிகேஷனை வந்து கொடுக்க முடியாத இடத்துலையும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இதில் 2 டைப்ஸ் இருக்குன்றாங்க. சரிங்களா? ஒன்று வந்து ஓப்பன் வெல், இன்னொன்று வந்து டியூப் வெல். ஓகேங்களா? டியூப் வழியாக கொண்டு வருது. ஓப்பன் வெல் அப்படின்றது என்னன்னா, திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் widely practiced in the areas where groundwater is sufficiently available. எங்கே வந்து நிலத்தடி வாட்டர் அதிகமான அளவு, போதுமான அளவு இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஓப்பனாக அப்படியே என்ன பண்ணிடலாம், ஒரு மோட்டரை போட்டு கிணத்துலேருந்து எடுத்துடலாம். The areas are in Ganga plains, deltaic region of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Dabdi valleys. ஸோ இங்கெல்லாம் ஓப்பன் வெல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க எடுத்துடுறாங்கன்றாங்க. அடுத்து டியூப் வெல்ஸ். டியூப்னா என்ன அப்படின்னா, டியூப் வெல்ஸ் ஆர் டெவலப்ட் இன் தஸ் ஏரியாஸ் லோ வாட்டர் டேபிள், சஃபிஷியன்ட் பவர் சப்ளை அண்ட் சாஃப்ட் சப்சர்ஃபேஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் யூனிட்ஸ். Tube wells are predominant in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu. ஸோ எங்கே வந்து வாட்டரோட இது வந்து கம்மியாக இருக்கோ, சரிங்களா, அங்கெல்லாம் வந்து ஆனால் சஃபிஷியன்ட் பவர் சப்ளை வேணும், கரண்ட் இருக்கணும், அப்போ தான் டியூப் வழியாக அந்த தண்ணி எடுக்க முடியும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட் சப்சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் யூனிட்ஸ். ஓகேங்களா? புவி சார்ந்த இதெல்லாம் வந்து சாஃப்ட் சப்சர்ஃபேஸாக இருக்கணுன்றாங்க, ஸ்மூத்தாக இருக்கணும். இது வந்து எங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எங்கே இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த டியூப் வெல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத் ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட என்னதான் டியூப் வெல் தான் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து டேங்க் இரிகேஷன். A tank is a natural or a man-made hollow on the surface developed by constructing a small bund around it across a stream. ஸ்ட்ரீம்னா என்ன, ஒரு நீரோடை, அதை தான் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு டேங்கை கட்டிடுறாங்க. புரியுதுங்களா? நேச்சுரலாகவும் இருக்கலாம், இல்லை மேன்மேடாகவும் இருக்கலான்ட்டாங்க. It is used to collect and store water for irrigation and other purposes. It is used to collect and store water for irrigation. இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இரிகேஷனுக்கு தான். அடுத்து இரிகேஷன் பை டேங்க் இஸ் அ வெரி ஓல்டு சிஸ்டம் இன் இந்தியா. இது ஒரு பழைய மெத்தடாம். சரிங்களா? இன்னைக்கு புது மெத்தட் நிறைய வந்துருச்சு. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இரிகேஷன் ஃப்ரம் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ இது எந்த இடத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க, லேக்கு, பாண்டு, இங்கெல்லாம் இருந்து டேங்கை போட்டு எடுத்துடுறாங்க தண்ணியை. த டேங்க் இரிகேஷன் இஸ் பாப்புலர் இன் த பெனின்சுலர் இந்தியா டியூ டு தி ஃபாலோயிங் ரீசன்ஸ். நம்ம இந்தியாவில் ஏன் இது ரொம்ப பாப்புலர் அப்படின்னா சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன ரீசன்ஸ் பார்த்துடலாமா? The undulating relief and hard rocks make difficult to dig canals and wells. இப்போ ஒரு வந்து கேனல் போடணும், வெல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ராக் சைட்லாம் எப்படி இருக்கு, அதை இது பண்ண முடியாது, ஓட்ட போட முடியாது, ஹார்டாக இருக்குது, டிஃபிகல்ட் டு டிக் அப்படின்னா என்னது, தோண்ட முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டேங்க் இரிகேஷன் தான் என்னது பண்ண முடியும். நேச்சுரல் டிப்ரெஷன்ஸ் சர்வஸ் ரிசர்வாயர்ஸ்
நேச்சுரல் டிப்ரெஷன் சர்வர்ஸ். ரிசர்வாயர்ஸ்னா என்னது? ரிசர்வாயர்ஸ்னா சேமிச்சு வைக்கிறது. நேச்சுரலாகவே சில இடத்துலலாம் இந்த மாதிரி அமைஞ்சிருது. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறது நம்ம இந்தியாவிலலாம், ஓகேங்களா? அடுத்து இம்பெர்மியபிள் ராக் ஸ்ட்ரக்சர் விச் டு நாட் பெர்மிட் பெர்குலேஷன். இம்பெர்மியபிள் ராக் ஸ்ட்ரக்சர் விச் டு நாட் பெர்மிட் பெர்குலேஷன் என்னது? பெர்குலேட் பண்ணுறதுனா என்னது? அதை உடச்சி அதை பார்க்க முடியாது, சரிங்களா? அங்கெல்லாம் நமக்கு பர்மிஷன் கிடையாது. அடுத்தது ஸ்கேட்டர்ட் நேச்சர் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். நிறைய பாப்புலேஷன், இயற்கையாகவே நிறையா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. இப்போ தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து என்னது? நிறைய வயல்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டேங்க் இரிகேஷன் தான் என்ன ஆகுது? பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்து மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது? மாடர்னாக இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். டேங்க் நம்ம பார்த்தோம் அது ஓல்டு மெத்தடுன்னு. இப்போ மாடர்ன் ட்ரெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, there are many ways in modern irrigation. Among them mostly practiced in India are drip irrigation, sprinkler and rain gun and central pivot irrigation. ட்ரிப்னா சொட்டு நீர் பாசனம்ன்றது, ஸ்ப்ரிங்கிள், ரெயின் கன்னு, சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன் நடுவில் மட்டும் வச்சுட்டு மித்த எல்லா இடத்துலையும் அப்படியே தண்ணியை கொண்டு போகிறது, அதெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் இன் திஸ் மெத்தட். வாட்டர் இஸ் சப்ளைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ட்ராப்ஸ் த்ரூ நாசல்ஸ். நாசல்ஸ்னால் என்னது? அந்த சொட்டு சொட்டாக வரும் இல்லைங்களா, அது வழியாக அதை சொட்டு சொட்டாக வர வைக்கிறது. வாட்டர் கேன் பி சேவ்ட் அப் டு 70%. இதில் வாட்டர் வந்து சேவ் ஆகுதா. ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட்னா என்னென்னா, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆல். இன் திஸ் மெத்தட் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஸ்ப்ரிங்க்லருன்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாட்டர் இஸ் சப்ளை டு தி ஃபீல்ட் ஃப்ரம் தி சோர்ஸ் த்ரூ த பைப்ஸ் வித் ஹவ் ஸ்மால் ஹோல்ஸ். சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு டியூப் வழியாக எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ட்ரிப் இரிகேஷன் மாதிரி தான் வருது. இட் கேன் பி யூஸ்ட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் அன்ஈவன் சர்ஃபேஸ் ஆல்சோ. எங்கே அன்ஈவனாக இருக்குது, அதாவது ஒரு ஈவனாக இல்லாமல் அந்த பிளைன்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்க இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அடுத்து ரெயின் கன் அப்படின்னா என்னென்னா, இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ரெட் வாட்டர் லைக் ரெயின். மழை மாதிரியே தூவுறது, ஒரு கன்னை வச்சு மழையை தூவுறது. இட் கேன் பி யூஸ் டு வாட்டர் த கிராப்ஸ் விச் க்ரோ அப் டு 4 feet. 4 feet வரைக்கும், 4 அடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வாட்டரை வந்து இந்த மொழியாக வளர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதா. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இரிகேட் தி கிராப்ஸ் லைக் சுகர் கேன் அண்ட் மைஸ். சோளம், கரும்பு இதெல்லாம் வந்து இந்த இதில் ரெயின் கன்னை வச்சு தான் வளர்க்க முடியுமா, அதையும் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன். இட் இஸ் ஆல்சோ கால் வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன். வாட்டர் வீல், ஒரு வீல் மாதிரி நடுவில் வச்சுட்டு அந்த வீல் வழியாக தண்ணியை பரப்புறது. It is a method of crop irrigation in which equipment rotates around a pivot and crops are watered with